Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம நெல்லிக்காய் முடிச்சுல இந்த கூடை எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் பேக்கை விட கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும். இந்த கூடை போடுறதுக்கு 2.5 ரோல் ஒயர் தேவைப்படும். ரோஸ்ல 2 ரோலும் கிரீன்ல 1/2 ரோல் ஒயரும் ஆச்சு. இப்போ இந்த கூடையோடைய அடியில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 7 நாட் சேர்ந்து ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி நான் போட்டிருக்கேன். இதுலயே வந்து மேலே வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இந்த மாதிரி வரும் பாருங்கள். ட்ரையாங்கிள் மாதிரி ஃப்ளவர் டிசைன் ஃபஸ்ட்டு கீழே 3 அடுத்து 2 மேலே ஒரு ஃப்ளவர் வர மாதிரி இந்த கூடையை போட்டிருக்கேன். சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் டிசைன் வந்து வரும். சரி, இப்போ இந்த கூடை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கூடை போடுறதுக்கு 7.5 அடியில் 42 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். அதில் க்ரீனில் 12 ஒயரும் ரோஸில் 30 ஒயரும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒயரை நம்ம ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். நம்ம வந்து நெல்லிக்காய் முடிச்சு போட போகிறோம் இல்லையா, அதனால் கட் பண்ண ஒயரில் இருந்து 2 ஒயர் எடுத்து நம்ம ஈவனாக மடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் 2 க்ரீன் கலர் ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு அடுத்ததாக ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒயரை நம்ம மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 1/4 அடி அளவுக்கு விட்டுருங்க. பாருங்க, இந்த மாதிரி 1/4 அடி அளவுக்கு விட்டுட்டு மீதி இருக்கிற ஒயர் அளவுக்கு இந்த ரன்னிங் ஒயரை அளந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்போ இந்த 3 ஒயரையும் வச்சு நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்குங்க. நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. அப்படி ஈவனாக இல்லைன்னா ஈவனாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 3 நாட் வந்து ரோஸ் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு போட போகிறோம். இப்போ அடுத்து 2 ரோஸ் கலர் ஒயரை எடுத்து நான் ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம 2 நாட் போட்டிருக்கோம். அடுத்து மீண்டும் 2 ரோஸ் கலர் ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க.
நாட் போட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 நாட் போட்டிருக்கோம். அடுத்ததா 2 ரோஸ் கலர் ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கிரீன் கலர் நாட்டும் 3 ரோஸ் கலர் நாட்டும் வந்து போட்டிருக்கோம். அடுத்ததா மீண்டும் நம்ம கிரீன் கலர் ஒயரை வச்சு நாட் போட போறோம். இப்போ 2 கிரீன் ஒயரை எடுத்து நான் ஈவனா மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 5 நாட் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் கிரீன் கலர் ஒயர் வச்சு ஒரு நாட், அடுத்து 3 ரோஸ் கலர் நாட், ஒரு கிரீன் நாட் ஜாயின் பண்ணோம். இப்போ அடுத்து மீண்டும் 3 ரோஸ் கலர் நாட், ஒரு கிரீன், மீண்டும் 3 ரோஸ், ஒரு கிரீன் அப்படின்னு ஜாயின் பண்ணணும். இதே மாதிரியே கட் பண்ணி வச்சிருக்க எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ நான் கட் பண்ணி வச்ச 42 ஒயரையும் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் கிரீன் கலர் நாட், அடுத்து 3 ரோஸ், ஒரு கிரீன் நாட், மீண்டும் 3 ரோஸ் நாட், ஒரு கிரீன் நாட் அப்படின்னு கண்டினியூவாக எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இந்த சைடு அளந்து விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சைடு ஒயரோட வச்சு அளந்து கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம போட்டிருக்கிறது சென்டர் லைனு. இந்த லைனுக்கு மேலே 5 லைனும் கீழே 5 லைனும் போட போகிறோம். இப்போ இந்த சென்டர் லைனுக்கு மேலே ஃபர்ஸ்ட் லைன் போட போகிறோம். இப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோட வச்சு அளந்து மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு நம்ம நெல்லிக்காய் முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஒயரில் தான் போடுவோம். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக வரும். பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் வர ஃபர்ஸ்ட் ஒயரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர ஃபர்ஸ்ட் ஒயரும் தனியாக இருக்கும். அந்த ஒயரை விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஒயரில் நம்ம நாட் போடணும். பாருங்கள், இப்போ ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஒரு ஒயர் மட்டும் தனியாக இருக்குது. அந்த ஒயரை விட்டுட்டு அதுக்கு நடுவில் இருக்கிற இந்த கிராஸ் ஒயர்லலாம் நம்ம நாட் போட்டு வரலாம். பாருங்கள், இப்போ இந்த சைடில் ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற இந்த கிராஸ் ஒயரை ரன்னிங் ஒயரில் வச்சு நான் நாட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த லைனில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து இருக்க கிராஸ் ஒயர் எடுத்து
ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ ரெண்டாவது நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த கிராஸ் ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ மூணாவது நாட் போட்டோம். இப்போ அடுத்த ரெண்டு கிராஸ் ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டு வாங்க. இப்போ நம்ம 4 நாட் போட்டிருக்கோம். இதே மாதிரி கண்டினியூவாக இந்த லைனில் இருக்க எல்லா கிராஸ் ஒயர்லேயும் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டுருங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ சென்டர் லைனுக்கு மேலே ஒரு லைன் வந்து போட்டிருக்கோம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோடு வச்சு அளந்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்த லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு போட போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோடு வச்சு அளந்து மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற இந்த கிராஸ் ஒயரை எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைனில் ஒரு நாட் போட்டுட்டோம். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ 3 நாட் போட்டிருக்கோம். இதே மாதிரியே இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த லைனில் இருக்க எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டுருங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ க்ரீன் கலர் ஒயர் வச்சு இந்த லைன் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோடு வச்சு அளந்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ சென்டர் லைனுக்கு மேலே 2 லைன் வந்து போட்டிருக்கோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம மொத்தம் 3 லைன் போட போகிறோம். இந்த 3 லைனும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் இந்த சென்டர் லைனுக்கு மேலே 5 லைன் வந்து போட்டிருக்கேன். 1 2 3 4 5 லைன் இருக்குது. ஃபர்ஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா ரோஸ் கலர் ஒயர் வச்சு போட்டேன். அடுத்த லைன் வந்து க்ரீன் கலர் ஒயர். அடுத்து 3 லைன் வந்து ரோஸ் கலர் ஒயர் வச்சு போட்டிருக்கேன். இப்போ இதே மாதிரி தான் நம்ம கீழ்ப்பக்கமும் வந்து போட போகிறோம். இப்போ அது போடுறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த அடியை வந்து நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த சைட்லேயும் நம்ம அதே மாதிரியே 5 லைன் வந்து போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு லைன் வந்து நம்ம ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுக்கலாம். இப்போ ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த சைடு ஒயரோடு வச்சு நான் அளந்து மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு அடுத்த கிராஸ் ஒயரில் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நான் நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கிறேன்.
இப்போ ஒரு நாட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக இந்த லைனில் இருக்க எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோடு வச்சு அளந்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட போகிறோம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோடு வச்சு அளந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு அடுத்து இருக்கிற கிராஸ் ஒயரில் நம்ம இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக இந்த லைனில் இருக்க எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம 3 லைன் வந்து போடணும். இந்த 3 லைனும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த சென்டர் லைனுக்கு மேலே 5 லைனும் கீழே 5 லைனும் போட்டோம். ஆனால் லாஸ்ட்டாக வந்து க்ரீன் கலர் ஒயர் வச்சு ஒரு லைன் வந்து போட போகிறோம். இப்போ இதுக்கு மேலே ஒரு லைனும் கீழே ஒரு லைனும் நம்ம க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுடலாம். போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ மேலே ஒரு லைனும் கீழே ஒரு லைனும் நான் க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டேன். இப்போ சென்டர் லைனுக்கு மேலே 6 லைனும் கீழே 6 லைனும் வந்திருக்கும். இப்போ நம்ம அடி போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் எப்படி போடுறது அப்படிங்கிறத செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.